11வது கத்திய பாகம். தஸ்மின் வாவ கில சஹ ஏகலஹ புலஹ ஆஶ்ரம உபவனே. ஒரு சில புக்கில் உபவேனா அப்படின்னு போட்டிருக்கு. பிரிண்டிங் மிஸ்டேக்கா இருக்கலாம், அதனால உபவனே அப்படின்னு அதை கரெக்ட் பண்ணிட்டு பார்க்கணும். விவித குசும கிசலய துளசிகா அம்புபிஹி கந்த மூல பல உபஹாரைஹி ச சம் ஈஹமானஹ பகவதஹ ஆராதனம் விவிக்த உபரத விஷய அபிலாஷ உபவ்ருதஹ உபசமஹ பராம் நிர்வృతిம் அவாபா. தஸ்மின் வாவ கில ச ஏகல புலஹாஶ்ரமோப வனே புலகாஶ்ரமோ பவனே விவித குசும கிசலய துளசிகாம்புபி கந்தமூலபலோபஹாரைச்ச சமீஹமானோ பகவத ஆராதனம் விவிக்த உபரத விஷயாபிலாஷ உபப்ருதோபசம பராம் நிர்வృதிமவாப. அங்க இருக்கிற நானாவித புஷ்பங்கள், அந்த பூங்காவனத்துல, ஆசிரம பரிசரத்தில் இருக்கிற பூங்காவனத்தில் இருக்கிற பலதரத்தில் இருக்கிற புஷ்பங்கள், அதே மாதிரி முத்தாத தளிர் இலைகள், துளசி, சுத்தமான ஜலம், அதே மாதிரி பலமூலங்கள், இதெல்லாம் உபயோகிச்சு அவரு அந்த பரத மகாராஜா டெய்லி பகவானுக்கு அர்ச்சனை நடத்தினார். அதனாலேயே பகவான நன்னா சேவிச்சதாலேயே பரதனோடு விஷயாசக்திகள் எல்லாம் நசிச்சு பரமானந்தம் அவரு அனுபவிச்சார். தஸ்மின் புலஹாசிரமத்துக்கு 4 பக்கத்திலையும் இருக்கிற புலஹாசிரம உபவனே, புலஹாசிரம பூங்காவனத்துல சஹ ஏகலஹா தன்னந்தனியா இருக்கிற அந்த பரதன் விவிதா பல தரத்துல இருக்கிற குசுமா பூக்களாலையும் கிசலையா தளிர் இலைகளாலையும் துளசிகா துளசீதளம் ഉപയോഗിച്ചും അംബുബിഹി ജലം ഉപയോഗിച്ചും കന്ദ കിഴങ്ങ് വർഗ്ഗങ്ങൾ ഉപയോഗിച്ചും മൂല വേർ ഉപയോഗിച്ചും ഫലം പഴങ്ങൾ ഉപയോഗിച്ചും ഉപഹാരൈഹി ച ഇതെല്ലാം ഭഗവാനുക്ക് നൈവേദ്യങ്ങളായിട്ട് പണിയിട്ടും സം ഈഹമാനഹ നന്നായിട്ട് ചെയ്യற அந்த பரத சக்கரவர்த்தி, பகவானுக்கு எல்லா பூஜைகளும் நன்னாயிட்டு செய்யற பரத சக்கரவர்த்தி, பகவதஹா பகவானோடு ஆராதனம் பூஜைகள், சமீஹமானஹா நன்னா செஞ்சுண்டு, விவிக்தா ஆருமில்லாத அந்த இடத்துல, உபரத எல்லாம் வேண்டான்னு வச்சுட்டு, விஷய அபிலாஷ உபவ்ருதஹா விஷய அபிலாஷ உபரதஹ பிரகிருதி விஷய ஆக்ரஹங்கள் எல்லாம் வேண்டான்னு வச்சுட்டு அவாய்டு பண்ணிண்டு, அபிலாஷம் ஜனன ஆக்ரஹங்கள் விஷயம் அப்படிங்கிறது இங்க பிரகிருதி விஷயங்கள், அதெல்லாத்தையும் உபரதா அவாய்டு பண்ணிண்டு, உபவ்ருதஹா நன்னாயிட்டு கூடி வர, உபசமஹா இந்திரிய மன கண்ட்ரோல் இருக்கிற பரதன், பராம் டோப் மோஸ்ட் நிர்வృதி சம்திருப்தி அப்படிங்கிற அவஸ்தைய, சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிற அவஸ்தைய அவாபகிலா அடைஞ்சாரே. விஷயாசக்திகள் எல்லாம் பகவத் பக்தி ஒன்னினால மட்டுமே இல்லாமாயிட்டு அவர் பரமானந்தம் அனுபவிச்சுட்டாரே அப்படின்னு
ஸ்ரீ சுக பிரம்மர்ஷி பரீட்சித்துக்கிட்ட சொல்லின்னு இருக்கார். 12வது கத்திய பாகம். தயா இத்தம் அவிரத புருஷ பரிஜர்யயா பகவதி பிரவர்தமான அனுராகபர த்ருத ஹ்ருதய சைதில்யஹ பிரஹர்ஷ வேகேன ஆத்மனி உத்பித்யமான ரோம புலக குலகஹ ஔத்கண்ட்ய பிரவருத்த பிரணய பாஷ்ப நிருத்த அவலோகநயனஹ ஏவம் நிஜ ரமண அருண சரண அரவிந்த அனுத்யான பரிஜித பக்தியோகேன பரிப்ளுத பரம ஆஹ்லாத கம்பீர ஹிருதய ஹ்ரத் அவகாட திஷணஹ தாம் அபி கிரியமாணாம் பகவத் சபர்யாம் ந சஸ்மாராம். தயேத்தம் அவிரத புருஷ பரிஜர்யயா தயேத்தமவிரத புருஷ பரிஜர்யயா பகவதி பிரவர்தமான அனுராகபரத்ருத ஹ்ருதய சைதில்யஹ பகவதி பிரவர்தமானானுராகபர த்ருத ஹ்ருதய சைதில்யஹ பிரஹர்ஷ வேகேனாத்மன்யுத்பித்யமான ரோம புலக குலகஹ ஔத்கண்ட்ய பிரவருத்த பிரணய பாஷ்ப நிருத்தாவலோகநயன ஏவம் நிஜ ரமணாருண சரணாரவிந்தானுத்யான பரிஜித பக்தியோகேன பரிப்ளுத பரமாஹ்லாத கம்பீர ஹ்ருதய ஹ்ரதாவகாட திஷணஸ்தாமபி கிரியமாணாம் பகவத் சபர்யாம் ந சஸ்மாராம். கண்டினியூஸ் ஆயிட்டு இருக்கிற பகவத் உபாசனையால வர்த்திச்ச பக்தி ரசத்தால பரதனோட ஹிருதயம் ரொம்ப ரொம்ப சாஃப்ட் ஆயிடுத்து. ஆனந்தம் காரணமாயிட்டு சரீரம் ரோமாஞ்சம் அடைஞ்சது, புலகாங்கிதம் அடைஞ்சது. கண்ணுகளிலேந்து ஆனந்த கண்ணீர் இப்படி வழிஞ்சுது. அதனாலேயே கண்களில ஆனந்த கண்ணீர் ரொம்பி நிக்கிறதுனாலேயே இந்த வெளியில இருக்கிற ஒரு விஷயத்தையும் காணறதுக்கு சாதிக்காம ஆயிடுத்து. பகவானோடு சரணாரவிந்தத்தை கண்டினியூஸ் ஆயிட்டு தியானிச்சதினோடு பலனாயிட்டு ஹிருதயம் அப்படிங்கிற அந்த பெரிய குழியில புத்தி ஆழ்ந்து போச்சு. அந்த ஹிருதய குகைக்குள்ள புத்தி ஆழ்ந்து போச்சு. கடைசியில பகவத் ஆராதனை கூடியும் மறந்து போகவும் செஞ்சுட்டார். அவரு 3 நேரங்களிலையும் ஸ்நானம் செஞ்சு பலவிதமான பகவத் ஆராதனைகள் எல்லாம் செஞ்சுட்டு இருந்தாரே, அதெல்லாம் அவரு மறந்து போயிட்டார். இத்தம் இப்படியாக இருக்கிற தயா பரதனோடு அவிரத கண்டினியூஸ் ஆன ஒரு கேப் இல்லாத புருஷச்சரியையா பரம்பொருள் சேவையால புருஷச்சரியையா பகவத் சபர்யாம் ந சஸ்மாரா அப்படி இருக்கிற அந்த பகவத் பரம்பொருள் சேவையால பகவத் சபர்யாம் ந சஸ்மாரா பூஜா விதிகளை எல்லாம் மறந்து போயிட்டார். சகாம ரூபத்தில் இருக்கிற அர்ச்சனை, அபிஷேகம், அலங்காரம், நிவேத்தியம் இதெல்லாம் மறந்து போயிட்டார். சந்தியாவந்தனம் பண்ணுறத மறந்து போயிட்டார். ஹோமம் பண்றத மறந்து போயிட்டார். காலையிலையும் பிராதகாலத்திலையும் மத்தியான காலத்திலையும் சாயந்திரத்திலையும் இருக்கிற திரிகால பூஜைகள் எல்லாம் மறந்து போயிட்டார். பகவான மனசுல திருடமா உறப்பிச்சு வச்சுருக்கார். பகவதி பகவானில பிரவர்த்தமான
ரொம்ப ஜாஸ்தியாயிட்டு கூடி கூடி வர அனுராக பர பிரேம பாரத்தால திருத ஹிருதயம் அப்படி ரொம்ப சாஃப்ட் ஆயிட்டு சைதில்யா தன்னை மறந்து ஸ்டாச்சு மாதிரி நின்னார். காலதேசங்களுக்கு அப்பாற்பட்ட அவஸ்தையிலாயிட்டார். பிரஹர்ஷ வேகேனா ரொம்ப ஜாஸ்தியான சந்தோஷ மிகுதியால ஆத்மனி தனக்குள்ள தன்னோட சரீரத்துக்குள்ள உத்வித்தியமான உயர்ந்து நிற்கிற ரோம புலக குலகா ரோமாஞ்ச கூட்டத்தால ஔத்கண்யா அதனால இருக்கிற ஆகாங்கையால பிரவருத்த உண்டான பிரணய பிரேமபக்தி காரணமாயிட்டு பாஷ்பா கண்ணீர் இப்படி தாரதாரையாயிட்டு ஒழுகவும் செய்யறது, கண்ணுல அப்படி தங்கி நிருத்தா கண்ணீர் இப்படி தடைஞ்சு நிற்கவும் செய்யறது. அவலோக அப்படி இருக்கிற பார்வையோடு கூடின நயனா கண்கள் இப்படி வெளியில பார்த்துட்டு இருந்தா கூடியும் அந்த கண்கள் அப்படிங்கிறத ஆனந்த கண்ணீர் மறைச்சு பிடிக்கிறது. அப்படி இருக்கிற கண்கள் அந்த கண்ணினால ஆனந்த கண்ணீர் ரொம்பி நிற்கிற கண்களால காணறதுக்கு சாதிக்காத அவஸ்தை உண்டாச்சு. ஏவம் இப்படி நிஜ ரமண சொந்தம் ஹிருதயத்திலே இருக்கிற அந்த ஆத்மாராமனோடு அருணா சிகப்பு கலர்ல இருக்கிற சரண அரவிந்த தாமர திருப்பாதங்களில அனுத்தியான பரிச்சிதா தொடர்ந்து செய்யற தியான யோகத்தால நன்னா பிராக்டிஸ் செஞ்ச தியான யோகத்தால பக்தி யோகேனா பக்தி யோகத்தால பரிப்ளுதா முழுக ஆரம்பிச்சார் அவரு. பரம ஆஹ்லாத கம்பீர ஹிருதயா பரம ஆஹ்லாத கம்பீர ஹிருதயா பரமமான ஆஹ்லாதத்துல முழுகின ரொம்ப டீப்பான ஹிருதயம் அப்படிங்கிற ஹ்ரது சரஸ்ல அந்த ஹிருதய குகை அப்படிங்கிற சரஸ்ல தடாகத்துல அந்த பொய்கையில அவகாட திசனஹா புத்தி அப்படிங்கிறது ஆழ்ந்து போச்சு. கிரியமானாமபி செய்யப்படுறதுனால செய்யப்படுறதாயிட்டு இருக்கிற அதனாலேயே அந்த புத்தி அந்த ஹிருதயத்துல இருக்கிற ஆனந்த அனுபவத்தை கொடுக்கிற ஆத்மாராமனில முழுகி போனதுனாலேயே கிரியமானாமபி செய்யப்படுறதாயிட்டு இருக்கிற தாம் அந்த பகவத் சபர்யாம் ஈஸ்வர பூஜா விதானங்களை பகவத் ஆராதனா கிரமங்களை கூடியும் நசஸ்மாரா அவருக்கு ஞாபகத்துல வரலை. பரதனுக்கு நான் அப்படிங்கிற பாவம் இல்லாம ஆயிடுத்து. பரிபூர்ணமான பக்தி ரசத்தில் லயிச்சார். ஹிருதயத்துல தாமர கண்ணனை தரிசிச்சார். அப்படி ஆனந்தம் அடைஞ்சார். பிரகிருதி விஷயங்களை மறந்து போனார். சகாமரூப பூஜைய மறந்து போயிட்டார். அத்வைத பாவத்துல லயிச்சு நின்னார். பதிமூணாவது கத்திய பாகம் பார்க்கிறோம். ஸ்ரீ சுக பிரம்மர்ஷி சொல்றார் பரீட்சித்துக்கிட்ட, சகாம ரூபங்களை எல்லாம் மறந்துட்டார், பூஜா விதானங்களை எல்லாம் மறந்துட்டார். அப்படி இருந்தா கூடியும் என்னொரு ஆச்சரியம், அவரு சூரிய மண்டலத்துல ஜொலிச்சு நிற்கிற அந்த பரம்பொருளை சூரிய பகவான அந்த உதய சூரியனை இனி நான் சொல்ல போற மந்திரத்தால ஸ்துதிச்சார். இத்தம் திருத பகவத் விரத ஐநேய அஜினவாசசா அனுசவன அபிஷேக ஆர்திர கபிஷ குடில ஜடா கலாபேன ச விரோஜமானஹ சூர்யர்ச்சா பகவந்தம் ஹிரண்மயம் புருஷம் உஜ்ஜிஹானே சூரியமண்டலே அப்யுபதிஷ்டன் ஏதத் ஊ ஹா உவாச்ச.
இத்தம் திருத பகவத் விரத ஐனேயாஜினவாசசா அனுசவன அபிஷேகார்த்ர கபிஷ குடில ஜடா கலாபேன ச விரோஜமானஹ சூரியர்ச்சா பகவந்தம் ஹிரண்மயம் புருஷமுஜ்ஜிஹானே சூரியமண்டலே அப்யுபதிஷ்டன் ஏதது ஊஹா உவாச்ச. சூரியமண்டலே அப்யுபதிஷ்டன் ஏததுஹோவாச்ச. மூணு நேரங்களிலேயும் ஸ்நானம் செஞ்சார் அவரு. கிருஷ்ண மிருகத்தோடு தோலை, அதானது மான்தோலை தரிச்சுட்டார். அப்படி மான்தோலை தரிச்சுண்டு பிரபாதத்துல உதிச்சு வர சூரிய மண்டலத்துல ஜொலிச்சு நிற்கிற அந்த பரம்பொருளை இந்த மந்திரங்களால அவரு ஸ்துதிச்சார். அந்த மந்திரத்தை நான் சொல்லித்தரேன். நான் சொல்ல போற மந்திரத்தால அவரு சூரிய பகவான உதய சூரியனை ஸ்துதிச்சார். சகாம ரூபத்துல இருக்கிற எல்லா பூஜா விதானங்களையும் அவர் மறந்து போயிட்டார்னா கூடியும் இந்த பிரபஞ்சத்துல ஜொலிச்சு நிற்கிற பிரத்யட்சமா நிற்கிற அந்த சூரிய பகவான ஸ்துதிச்சார். சகாம பகவல் பூஜையை மறந்து நிர்குண ரூபனை தியானிச்சார் அப்படிங்கிறதையாக்கும் நம்ம பார்த்தோம். இத்தம் இப்படி பகவத் விரத திருத இப்படி இருக்கிறதான பகவானில இருக்கிற தியான விரத நிஷ்டையோடு கூடின பரதன் ஐனேயா மானிலேந்து உண்டான அஜினவாசசா மான் தோலால. ஐனேயம் அப்படின்னா மான், ஐனம் அப்படின்னா மான், ஐனேயா அப்படின்னா மானிலேந்து உண்டான அஜினவாசசா மான் தோலால கிருஷ்ணமிருக தோலால இருக்கிற. வாசசா அப்படின்னா வஸ்திரம், வஸ்திரத்தால திருதா சரீரத்தை மறைச்சுண்டு அனுசவன மூணு காலங்களிலேயும் அபிஷேகம் குளிச்சு அதனாலேயே ஆர்திரம் ஈரத்தோடு கூடிட்டு கபிஷா எண்ணமயம் இல்லாதக்கி செம்பட்டையான முடியோடு கூடிட்டு குடிலா சுருண்டு நிற்கிற ஸ்பிரிங்கு மாதிரி இருக்கிற முடியோடு கூடிட்டு ஜடா கலாபேனச்ச ஜடாமுடியோடு கூடிட்டு விரோஜமானஹா ஜொலிச்சு நிற்கிற அந்த பரதன் அப்படிங்கிற மாமுனி ஹிரண்மயம் சொர்ணமயமாயிருக்கிற திளங்கி நிற்கிற பகவந்தம் புருஷம் பகவான் பரம்பொருள சூரியர்ச்சா பிரபாதத்துல உயர்ந்து வர அந்த உதய சூரியனை அந்த பரம்பொருளை சூரியனை சம்பந்திக்கிற மந்திரங்களால ரிக்வேத மந்திரங்களால உஜ்ஜிஹானே உதிச்சு உயரற சூரிய மண்டலத்துல அப்யுபதிஷ்டன் நன்னாயிட்டு உபாசிக்கிறவனாயிட்டு ஏதது உவாச்ச இனி நான் சொல்ல போகும் மந்திரத்தால ஸ்துதிக்கவும் செஞ்சாரே என்னொரு ஆச்சரியம் அப்படிங்கிற அந்த ஆச்சரியக்குரிய சொல்லறதுக்காக்கும் இங்க ஹா ஊ இப்படின்னு எல்லாம் சேர்த்தது. பதினாலாவது ஸ்லோகம். ஸ்ரீ சுக பிரம்மர்ஷி பரதன் சூரியதேவனை ஸ்துதிச்ச அந்த ஸ்துதிய ஸ்லோகங்களாயிட்டு இங்க பரீட்சித்துக்கு சொல்லி கொடுக்கிறார். அதனால இது ஸ்லோகம்.
பரஹ ரஜஹ சவிதுஹு ஜாதவேதஹ தேவஸ்ய பர்கஹ மனஹ இதம் ஜஜான சுரேதசா அதஹ புனஹ ஆவிஷ்ய சஷ்டே ஹம்சம் கிருத்ராணம் நிருஷது ரிங்கிராம் இமஹ பரோரஜ சவிதுர்ஜாதவேதோ தேவஸ்ய பர்கோ மனசேதம் ஜஜானா சுரேதசாத புனராவிஷ்ய சஷ்டே ஹம்சம் கிருத்ராணம் நிருஷத்ரிங்கிராமிமா நிருஷத் ரிங்கிராம் இமஹ நிருஷத்ரிங்கிராமிமா பரோரஜ சவிதுர்ஜாதவேதோ தேவஸ்ய பர்கோ மனசேதம் ஜஜானா சுரேதசாத புனராவிஷ்ய சஷ்டே ஹம்சம் கிருத்ராணம் மிருஷத்ரிங்கிராமிவ நிருஷத் ரிங்கிராம் இமஹ நிருஷத்ரிங்கிராமிமா. சங்கல்பம் செஞ்சுண்டு மட்டுமே, சங்கல்பத்தால சங்கல்ப சக்தியால மட்டுமே பிரபஞ்சத்தை சிருஷ்டிச்சு சித் சக்தியினால சங்கல்ப சக்தியால பிரபஞ்சத்தை சிருஷ்டிச்சு சித் சக்தியால அந்த பிரபஞ்சத்துக்குள்ள எல்லாத்திலையும் பிரவேசிச்சுண்டு மனுஷாலோடு இந்திரியங்களை பிரவர்த்திப்பிச்சு ஜீவனை சதா தர்சிக்கவும் செய்யற சவிதாவோடு சூரியனோடு உதய சூரியனோடு ரொம்ப தூய்மையா இருக்கிற கர்மபலனை கொடுக்கக்கூடிய கர்மங்கள் செஞ்சானா அதனோடு பலப்பிராப்தியை கொடுக்கக்கூடிய தேஜஸ நான் சரணம் பிராபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பரதன் உதய சூரியனை ஸ்துதிச்சார் அப்படின்னு ஸ்ரீ சுக பிரம்மர்ஷி பரீட்சித்துக்கு சொல்றார். பரதன் சூரியனை ஸ்துதிச்ச ஸ்லோகத்தை இங்க சொல்லப்படுறது. சூரியநாராயண ஸ்லோகத்தால பரதன் இங்க ஸ்துதிச்சார். தேவஸ்யா சவிதுஹு சவிதாவு அப்படிங்கிற தேவனோடு பிரபஞ்சத்தை சிருஷ்டிச்ச சூரிய தேவா சங்கல்ப மாத்திரையால பிரபஞ்சத்தை சிருஷ்டிச்ச சவிதாவு அப்படிங்கிற சூரிய தேவா ஜாதவேதா என்ன இருந்தாலும் தெரிஞ்சுக்கிறவராக்கு நீங்கள் என்னெல்லாம் ஆக்குமோ இந்த பிரபஞ்சத்துல உண்டாகிறது அதெல்லாம் உங்களை தெரியாம உண்டாகாது. நீங்கள் தெரியாம ஒண்ணுமே ஜனிக்காது. அக்னி தேவா சூரியன் அக்னியாக்கும். அக்னி தேவா பரோரஜா ரொம்ப தூய்மையான டாப் மோஸ்ட் தூய்மையான பிரகிருதி சம்பந்தம் இல்லாத சக்தி ஸ்வரூபனே. பர்கஹா தேஜஸ் ஸ்வரூபியா இருக்கிற சவிதாவே உங்களை நான் இமஹா சரணம் பிராபிக்கிறேன். அகம் இமஹா நான் சரணம் பிராபிக்கிறேன் உங்களை அப்படின்னு பரதன் சவிதாவை ஸ்துதிக்கிறார். மனசா இதம் ஜஜானா உங்களோட சங்கல்பத்தால சூரிய தேஜஸால பிரபஞ்சத்தை நீங்கள் சிருஷ்டிச்ச புனகா அதுக்கப்புறம் அதஹா பிரபஞ்சத்தை சுரேதசா உங்களோடு சித் சக்தியால
ஆவிஷ்யா இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லாத்திலையும் பிரவேசனம் பண்ணிண்டு மிருஷதரிங்கிறாம் மனுஷாலோடு இந்திரியங்களை கிரியாசக்திய மனுஷாலோடு கிரியாசக்திய இந்திரியங்களால செய்யற பிரவൃத்திகளை செய்ய வைக்கிறதும் நீங்கள் தான் சூரிய பகவானே. புத்தியையும் இந்திரியங்களையும் பிராணனையும் பிரவர்த்திப்பிக்கிற சூரிய தேவா, அஹமி மகா, உங்களை நான் சரணம் பிராபிக்கிறேன். பரதன் சமபாவனையோடு கூடிட்டாக்கும் பிரார்த்திக்கிறார். அதனால நாங்கள் சரணம் பிராபிக்கிறோம் அப்படின்னு இங்க சொல்லலாம். கிருத்ராணம் ஹம்சம் சஷ்டே, ஜீவாத்மா அப்படிங்கிறது சுகமா கிரகிக்கிற ஒன்னாக்கும். அதனால பரம்பொருள் தான் சுகத்தை தேடி நடக்கிற ஜீவாத்மா அப்படிங்கிறது. பிரகிருதியில சமஷ்டி ரூபத்துல சூரியனாயிட்டு இருக்கிறதும் வெஷ்டி சரீரத்துக்குள்ள ஜீவாத்மாவாயிட்டு எல்லா உயிரினங்களுக்குள்ள இருக்கிறதும் பரமாத்மா தான். நானும் இந்த பிரபஞ்சமும் பரம்பொருளும் பிரபஞ்சத்தில் இருக்கிற சர்வவும் ஒன்னுதான் அப்படிங்கிற அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற ஆத்ம தத்துவ போதம் அந்த பரதனில உண்டாகி வந்தது. பரம்பொருளை சூரியனாயிட்டும் ஜீவாத்மாவாயிட்டும் பார்த்துட்டு ஸ்துதிச்சதையாக்கும் நம்ம பார்த்தோம். இப்படி சொல்லிண்டு ஸ்ரீசுக பிரம்மர்ஷி பரீட்சித்துக்கு இப்படி பரதனோட கதைகளை சொல்லி கொடுத்துண்டு பஞ்சமஸ்கந்தத்துல 7வது அத்தியாயம் முடிவடைகிறது.